இதில் வந்து மொத்தம் வந்து 4 வேரியண்ட் வரும். பேஸ் வேரியண்ட் வந்து பிளாக் எடிஷன் வரும், அதுக்கப்புறம் ஆர்எம் டிஸ்க்குன்னு வரும், அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. வித் இந்த ரேசிங் ரெட்டோட கொடுத்துருப்பாங்க. இதனால பார்க்க வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். அது போக 270mm ரோட்டோமீட்டர் டிஸ்க் கொடுத்துருக்கனால நீங்கள் லாங்காக போகிறப்போ வந்து டிஸ்க் அவ்வளோ ஹீட் ஆகுது. இந்த ஹோல்ஸ் வரையும் அட்மாஸ்பியர் ஏர் உள்ள போகிறதுனால டிஸ்கோட ஹீட் எக்ஸ்டென்ட் குறைச்சி கொடுத்தோம். அதனால டிஸ்கோ லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது போக சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ்ன்றதை கொடுத்துருப்பாங்க. இதில் என்னன்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் 2 சைடுமே ஏபிஎஸ் வரும். ஏபிஎஸ் இருக்கிறனால என்ன பண்ணுச்சோன்னா, இப்போ நீங்கள் ஸ்பீடாக போகும்போது பிரேக் அடிச்சிங்கன்னா ஏபிஎஸ் இல்லாத வண்டி சடனாக பிடிச்ச உடனே டக்குன்னு ஸ்கிட் ஆகும். ஏபிஎஸ் உள்ள வண்டியில் வந்து அந்த ஸ்கிட்டிங் வந்து உங்களுக்கு இருக்காது. இது எதனால் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் விட்டு பிரேக் பிடிக்கும்போது அது வந்து ஃபிக்ஷன் ஆகாது, அவ்வளோவா உங்களுக்கு வந்து வண்டியை ஸ்கிட் ஆகக்கூடாது. ஃப்ரண்ட்டில் வந்து 33mm UST 4 கொடுத்துருப்பாங்க. UST 4க்கும் டெலஸ்கோப்பிக்கும் என்ன வித்தியாசம்னா, டெலஸ்கோப்பிக்ன்றது இந்த 4க்கு வந்து அப் அண்ட் தலைகீழாக இருக்கும். இதில் அப்சைட் டவுன்ன்றது அப்படியே ரொட்டேட்டாக இருக்கும். இது என்னென்னா நார்மலாக ரோட்டில் ஓட்டுறக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆஃப் ரோடு இந்த மாதிரி போகிற இடத்துலையும் ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பீஸ் இன்ஸ்பயரில் LED DRL கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்க்க வந்து உங்களுக்கு பேட்மேன் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதுபோக ஹெட்லாம்புமே வந்து LEDயில் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னென்னா நீங்கள் நைட்டில் போகும்போது வந்து உங்களுக்கு வெளிச்சமே நல்லா தெரியும். அதுபோக ஸ்மார்ட் கனெக்டில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க LCDயில். இதில் என்னென்ன பார்த்துக்கலாம்னா, நீங்கள் ரியல் டைம் ஸ்பீடு பார்த்துக்கலாம். அது போக ட்ரிப்பே ஆப்ஷன்ஸ் வரும். இது என்னென்னா அவங்க ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரிப் ஏன்றது நார்மலாக ஒரு நாள் ஓட்டுறது எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ட்ரிப் பின்றது 1 வீக் ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டுன்னு பார்த்துக்கலாம். எஃப்ன்றது இருக்கிற ஃபியூலுக்கு வந்து எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குன்றதை பார்த்துக்கலாம். அதுபோக இதிலே கியர் இண்டிமேஷன் வந்துடும். இது என்னென்னா நீங்கள் எத்தனை கீரில் போகிறீங்கன்னு பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து இதில் 5 கீர் ஆப்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு கீர் வந்து டவுனு, மேலே மிச்சம் 4 கீருமே வந்து அப்பில் வரும். அதுபோக இந்த ப்ளூடூத் சிம்பிள் எது கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் வரும். நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா கால் வருது, மெசேஜ் வருது, நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கலாம். அதுபோக 2 சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. கிராஷ் அலர்ட்டும் ஆன்டி தெஃப்ட் அலர்ட்டும். கிராஷ் அலர்ட்ன்றது நீங்கள் வந்து டிவிஎஸ் கனெக்ட் ஆப்பில் உங்கள் ரிலேட்டிவ் இந்த மாதிரி யாராவது ஒரு முக்கியமான நம்பர், ஒரு 3 நம்பர் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி வச்சிங்கன்னா நார்மலாக நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல கிராஷ் ஆச்சுன்னா ஒரு 120 செகண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் ஷேர் ஆகிரும் வித் அந்த லொக்கேஷனோட. ஆன்டி தெஃப்ட் அலர்ட்ன்றது இந்த கீயை தவிர்த்து வேறு ஏதாவது கீ போட யாராவது முயற்சி பண்ணாலும் திரும்பி இந்த வண்டியை மூவ் பண்ண ஆரம்பித்தாலும் உங்களுக்கு 50 மீட்டர் அரௌண்ட்குள்ளேயே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதில் வந்து வேவ் பைக்கிங் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா, இந்த கீ வந்து பார்க்க ஒரே மாதிரி ஸ்ப்ளிட்டாக இருக்கும். இது என்னென்னா, நான் இந்த சாவியை தவிர்த்து வேறு எந்த சாவியும் இதில் போட முடியாது. இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. அதுபோக பிரேக்கு கிளச்சு ரெண்டுமே அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்பெஷல் எடிஷனும் டாப் வேரியன்ட் வந்து இந்த மாதிரி வந்து இது என்னென்னா 3 ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவரை வந்து இழுத்துட்டு நீங்கள் உங்கள் ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரேக்கிங் கிளச்சு ரெண்டையுமே. அதுபோக இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஆஃபில் இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகுது, ஆனில் இருக்கும்போது வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுபோக 3 ஆப்ஷன்ஸுமே வரும். அர்பனு, ரெயின், ஸ்போர்ட் மோடுன்றது. அர்பனுன்றது நார்மலாக அந்த லோக்கலில் ஓட்டுறது. ரெயின் மோடுன்றது மழை காலத்தில் அது ஈரத்துக்கு கொடுத்த மாதிரி அந்த ஏபிஎஸ் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸ்போர்ட் மோடுன்றது ட்ராக்கில் ஓட்டுறது. அதுவும் போக நீங்கள் ஹைவேஸில் ஓடும்போது உங்கள் டாப் ஸ்பீடு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 114 km/h வரும். அதுபோக இதில் என்ன கொடுத்துருக்கோன்னா, ஜிடிடின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, நீங்கள் அந்த சிக்னல் இந்த மாதிரி இடத்துல நிற்கும் போது வித்தவுட் ஆக்சிலரேஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட் கீரில் வந்து 7 km ஸ்பீடில் மூவ் ஆகும், செகண்ட் கீரில் 12 km, தேர்ட் கீரில் 17, அந்த மாதிரி 5 கீருக்குமே அது வந்து ஜிடிடி ஆப்ஷன்ஸ் மூலம் மூவ் ஆகும். அதுபோக டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா 2 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு ரிசர்வ் வந்துடும். இது ஸ்போர்ட்ஸ் பைக்னால டேங்க்லேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 17.55 PS பவரும் 9200 RPM கொடுத்துருக்காங்க. பிக்கப் வந்து பவர் வந்து நல்லாயிருக்கும். அதுபோக டார்க்குமே 14.70 கொடுத்துருக்கனால வித் 7000 RPM கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புல்லிங் போகிறது நல்லாயிருக்கும். 2 பேரும் 3 பேரும் போனாலும் உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். இந்த வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1375 கொடுத்துருக்காங்க. வீல் பேஸுன்றது இந்த வீல்லேருந்து இந்த வீலோட சேர்த்து ட்ராக் உள்ள இந்த வீல் பேஸ் அதிகமாக இருக்குது. என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் இப்போ நார்மலாக ஸ்பீடாக போய் எதாவது நடத்துவாங்க, டேன் பண்ணுறீங்க, கட் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து அவ்வளோ ஸ்கிட் ஆகாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm இருக்கனால
நீங்க எவ்வளவு பெரிய மேடு பள்ளத்துல ஏறி இறங்கினாலுமே வண்டி வந்து உங்களுக்கு அண்டர் பாடி சேசிஸ் வந்து எதுலையுமே தட்டாது. பேக்ல வந்து மோனோ ஷாக் அப்சர் கொடுத்துருப்பாங்க. மோனோ ஷாக் அப்சர் கொடுத்துருக்கனால என்ன பெனிஃபிட்னா, அட்ஜஸ்டபிளா காட்டியும் மோனோ ஷாக் அப்சர்ல நீங்க 2 பேர் 3 பேர் உட்காந்து போறப்பையும் அந்த மேடு பள்ளத்துல ஏறி இறங்கும்போது அந்த குஷன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோ வந்து பெயின் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதுபோக பின்னாடி வந்து இந்த பேக் ரெஸ்ட் வந்து பில்லியன் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பார்க்க வந்து பேட்மேன் சிம்பிள்ல கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா பார்க்கவும் லுக்கா இருக்கும், அதே மாதிரி ஹார்டாகவும் இருக்கும். சைலன்சர் வந்து ஸ்போர்ட்டி மோப்ல டிசைன்ல கொடுத்துருக்கனால